அனைவருக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு தங்களை எஜுகேஷன் மெத்தடாலஜி பகுதியில் தயார் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இன்றைய அமர்வுல முக்கியமா கடந்த ஒரு சில அமர்வுகள்ல நம்ம பிரைமரி எஜுகேஷன், அதாவது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தொடர்புடைய சில தகவல்களை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அமர்வுல நம்ம பிரைமரி எஜுகேஷன்ல நம்மளுடைய அரசு எந்த விதமான இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. குறிப்பா யுஇஇ என்று சொல்லக்கூடிய யூனிவர்சைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது தமிழ்ல சொல்லும் போது அனைவருக்கும் தொடக்க கல்வி. இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அரசு சப்போர்ட்டிங் பாலிசிஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது தொடர்புடைய அந்த யுஇஇ கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை கொடுப்பதற்கான முயற்சிகள் என்ன எடுத்திருக்காங்க, அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க, பாலிசி எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த அமர்வுல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு தொடங்கக்கூடிய கல்வி அப்படின்றது 6ஆம் வகுப்புல தொடங்கும், 8ஆம் வகுப்போட முடிஞ்சிடும். இதுதான் அனைவருக்கும் தொடக்க கல்வி. அதாவது அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்னு வரும்போது 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தொடக்க கல்வி அப்படின்றது லோயர் பிரைமரின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹையர் பிரைமரி அல்லது அப்பர் பிரைமரின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாதாரண நடுநிலை பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொடக்க பிரைமரி அப்படின்னா பார்த்தோம்னா லோயர் பிரைமரியில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப கல்வியில 1 to 5ஆம் வகுப்பு வரைக்கும் அது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 வயதுல தொடங்கி 11 வயது வரை அவங்க படிப்பாங்க. அடுத்து ஹையர் பிரைமரி அப்படின்னு சொல்லக்கூடியது உயர் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உயர் ஆரம்ப கல்வின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 11ல தொடங்கி 14ல முடியக்கூடிய ஒரு வயசு. இதுல மெயினா ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட்ல பார்த்தோம்னா இந்த தொடக்க கல்வியில என்ன விதமான டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னா 3 Rs என்று சொல்லக்கூடிய ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக், இதுதான் முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பா இந்த கல்வி, அதாவது 11 வயது முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய இந்த கல்வி என்பது ஒரு கட்டாய கல்வி அப்படின்றதான். இது ஒரு பிறப்பு உரிமை அப்படின்னு தான் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது அனைவருக்குமான ஒரு பிறப்பு உரிமை அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு சில ஆர்டிகளை பத்தி பேசுறாங்க. இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வியில பார்த்தோம்னா யுஇஇ, யூனிவர்சைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 45 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. அதே தொடர்ந்து வரக்கூடிய ஆர்டிகல் 45 அடுத்து வரக்கூடிய ஆர்டிகல் 45 அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான, பழங்குடி மாணவர்களுக்கான, பட்டியலின மாணவர்களுக்கான ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றத பத்தி இதுல கொஞ்சம் கவர்மெண்ட் இன்சிஷன் இந்த சட்டம் சொல்லுது. இந்த எஜுகேஷனை பொறுத்தளவு இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிறப்பு உரிமை மாதிரி தான், கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயம் அது மாதிரி அரசு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதனால நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இப்படி அதே மாதிரி ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது கல்வியை பொறுத்துதான் இருக்குது. அதை பத்தியான வகுப்புகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அமர்வுல நம்ம கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட்ஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம முழுமையாவே பார்க்க போறோம். பாருங்க, இதனுடைய எய்ம் பார்த்தோம் அப்படின்னா யுஇஇ என்று சொல்லக்கூடிய யூனிவர்சைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா டு ப்ரொவைட் தி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன்ஸ் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல் பார்த்தோம்னா 21A அப்படின்றது. அங்க ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகல் 45 படி கொடுக்க சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம். 21A ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ஷூரிங் தி எவ்ரி சைல்டு அசஸ் அந்த டு பேசிக் எஜுகேஷன், எல்லாரையுமே அடிப்படை கல்வியை நோக்கி அந்த அணுகுமுறையை கொண்டு வரணும் அப்படின்றதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, த கோல் ஆஃப் யுஇஇ, அனைவருக்கும் தொடக்க கல்வி அதனுடைய முடிவு என்ன, அது எதை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் டு எலிமினேட் தி டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன். அதாவது கல்வியில இருக்கக்கூடிய வேற்றுமையை களையணும். எப்படி களைகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் என்ஷூர் தட் எவ்ரி சைல்டு irrespective of their சோசியல் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய காம்பனன்ட் இருக்குது. ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு போகும்போது அதுல மத ரீதியாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, வட்டார ரீதியாக அதுல நிறைய சோசியல்ன்ற கான்செப்டுகள் நிறைய இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒரு கல்விக்கு தடையா இருக்கக்கூடாது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து 14 வயது நிரம்பிய குழந்தைகளும், அதாவது 6 வயதுல தொடங்கி 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கல்வி போய் ஆகணும் அப்படின்றது. ஆர் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இல்லைன்னா கலாச்சார ரீதியில அவங்க வந்து டிஸ்பார்ட்டிஸ் டிஸ்கிரிமினேட் இருந்தாங்க, கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எ குவாலிட்டி ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்ப இதெல்லாம் தவிர்த்து, இதெல்லாம் தவிர்த்து அனைவருக்கும் ஒரு குவாலிட்டியான, ஒரு தரமான தொடக்க கல்வியை வழங்குவது என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். யுஇஇ என்று சொல்றது. இது ஒரு அப்ரிவேஷனே ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யுஇஇ அப்படின்னா என்ன அப்படின்னா யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அனைவருக்கும் தொடக்க கல்வி. சரியா, தமிழ்ல சொல்ல போனா. ஸோ இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க, என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா நிறைய ப்ரோக்ராம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இனிஷியேட்டிவ் அவங்களோட என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2009ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். திஸ் ஹிஸ்டாரிக்கல் லான்ச் மேண்டேட் அப்படின்றது என்னது, கண்டிப்பா இதனால என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் ஏஜ்டு 6 to 14 years. ஸோ ஆர்டிஇ அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கும்போது, ஆர்டிஇ அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன், அதையும் வந்து அப்ரிவேஷன்ல கேட்கலாம். பட் இந்த வரலாற்று மிக்க இந்த சட்டம் என்பது, வரலாற்று சட்டம் என்பது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய வரலாற்று மிக்க சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் அப் டு 14 years. சரியா, அது எந்த வயசுல தொடங்குது அப்படின்றது தெரியும். இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு முக்கியம். 2009 அப்படின்றது முக்கியம். ஆர்டிஏ அப்படின்றது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஆல்சோ செட் நார்ம்ஸ் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன். இந்த ஆர்டிஇல என்ன என்ஷூர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன நார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், தரமான கல்வி. அனைவருக்கும் தொடக்க கல்வியில பார்த்தோம்னா தரமான கல்வி, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ, ஆசிரியர் மாணவர்களுடைய விகிதாச்சாரம். இப்போ 1:40 அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்கும். இதே மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் வரக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1:20 ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா 1:40 ரேஷியோன்றது வகுப்பறை டீச்சிங்கை பொறுத்தளவு 1:40 ரேஷியோ அப்படின்றது. அப்ப இந்த ஆர்டிஇ அப்படின்னு சொல்றது வகுப்பறை டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோவையும் சொல்றது, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொல்றாங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிகளை ஃபுல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிஇ வந்து அவங்களுடைய நாம்ஸா செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப எஸ்எஸ்சில இருந்து கொஸ்டின் கேட்பதற்கு சான்சஸ் கிடையாது, ஏன்னா இந்த திட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த திட்டம் எப்ப லான்ச் பண்ணப்பட்டது வேணா கேட்கலாம். ஏன்னா இது வந்து குறிப்பா வந்து யுஇஇ அப்படின்றது தொடக்க கல்வியினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டம். பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் முதன்மையான திட்டம். பிளாக்ஷிப்ன்றது முதன்மையான ப்ரோக்ராம். அதுதான் வந்து இப்போ வந்து அது அபாலிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா அதனுடைய காலகட்டம் முடிஞ்சிச்சு. அவங்க ரீச் ஆகுற வரைக்குமான டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அபாலிஷ் ஆயிட்டு அதுக்கு பதிலாக அதுக்கடுத்து எஸ்எஸ்சி என்பது தொடக்க கல்வியில தொடங்கி அந்த குவாலிட்டியை கொண்டு வர்றாங்க. எதுக்காக இந்த எஸ்எஸ்சி தொடங்கப்பட்டிருக்குன்னா, உலகளாவிய அளவுல கல்வியினுடைய பார்வையை தொடக்க கல்வியில கொண்டு வரணும், அந்த அணுகலை கொண்டு வரணும், அந்த அணுகுமுறையை கொண்டு வரணும் தான் எஸ்எஸ்சியை தொடங்குறாங்க. உலகளாவிய அளவுல இந்த அணுகுமுறையை எடுத்துட்டு வரணும், குழந்தைகளுக்கு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படையில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இப்ப அதனுடைய டைம் முடிஞ்சதுனால இப்ப வந்து ஆர்எம்எஸ்சிஏ என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு திட்டத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க. ஏன்னா தொடக்க கல்விக்கு அடுத்து வரக்கூடியது இடைநிலை கல்வி. ஆர்எம்எஸ்சிஏ அப்படின்றது ராஷ்டிரிய மத்மிக் சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க. இந்த மத்மிக் அப்படின்னா அந்த ஹிந்தியில பார்த்தோம் அந்த வார்த்தையினுடைய விலை மத்தியம்னா இடைநிலை கல்வி. நம்ம தமிழ்ல இடைநிலை கல்வின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, எஸ்எஸ்எல்சி சொல்றோம் பார்த்தீங்களா, 9, 10 படிக்கக்கூடிய அவங்களுக்காக இந்த ஆர்எம்எஸ்சியை தொடங்கப்பட்டது. அப்ப கொஸ்டின் வந்து ஆர்எம்எஸ்சி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலாம். பட் எஸ்எஸ்சிஏனுடைய இந்த யூனிவர்சைசேஷன் ஆஃப் பிரைமரி இருக்கு, அனைவருக்கும் தொடக்க கல்விக்காக தொடங்கப்பட்ட அரசுடைய திட்டங்கள் என்ன, அவங்களுடைய பாலிசி கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல எஸ்எஸ்சி எப்படி தொடங்கப்படுதுன்னு கேட்கலாம். அதனுடைய போக்கஸ் எதுல மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்ற அடிப்படையும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சர்வசிக்ஷா அபியான் அப்படின்றது இது லான்ச் பண்ணப்பட்ட இயர் வந்து 2000 தான் லான்ச் பண்றாங்க. This flagship program aimed to provide the universal access to elementary education. அப்ப யூனிவர்சல் அசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளாவிய அணுகுமுறை அணுகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அசஸ்னா அணுகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலகளாவிய அணுகலை எதுல கொண்டு வரணும், டு எலிமெண்டரி எஜுகேஷன், தொடக்க கல்வியில கொண்டு வரணும் அப்படின்றது.
இதனுடைய ஃபோக்கஸிங் எப்படி வந்து ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஃபோக்கஸிங் இருந்துச்சோ அதே மாதிரிக்கு என்ன அப்படின்னா மோஸ்ட் எல்லா இதனுடைய ஸ்கீம்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்று குவாலிட்டி இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், டீச்சர்ஸ் ஆசிரியருடைய ட்ரைனிங்கோ இல்லை அவங்களுடைய ரேஷியோ பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, யுனிவர்சல் அசஸ் டு எலிமெண்டரி எஜுகேஷன் ஃபோக்கஸிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் டீச்சர்ஸுக்கான ஆசிரியர்களுக்கான பயிற்சி கொடுக்கணும். அப்படின்னா தான் பயிற்சி பெற்ற ஆசிரியர் வச்சு நம்ம டீச்சிங் நடத்த முடியாது குழந்தைகள். அப்போ ஆசிரியருக்கு சரியான பயிற்சி கொடுக்கணும். அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். அந்த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அப்படின்றது சமூக ஈடுபாடு இருக்கணும், சமூக ஈடுபாடு இருக்கணும். இதுதான் இதனுடைய நோக்கமாக சர்வசிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் வந்தது. அடுத்து பார்த்தோம்னா மிட் டே மீல் ஸ்கீம்ஸ். இது எல்லாமே தெரியும். மதிய உணவு திட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்ன்றது மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பற்றி ஏற்கனவே ஒரு அமர்வுல நம்ம வந்து மிட் டே மீல் ஸ்கீம்ஸை கொஞ்சம் விரிவாகவே வந்து ஐசிடிஎஸ், அதே மாதிரி தமிழ்நாடு நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ், இதை பற்றிலாம் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் இது எல்லாமே வருது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல மிட் டே மீல் ஸ்கீமினுடைய, ஏன்னா இது வந்து எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து யுஇஇ அனைவருக்கும் தொடக்க கல்விக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் டு இம்ப்ரூவ் தி நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் மூலம் சொன்னாங்க ஊட்டச்சத்தினுடைய தரம், ஸ்டாண்டர்ட்னா அது தரம், நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட் அதை கூட்டணும். அண்டு அட்ராக்ட் தி சில்ட்ரன்ஸ் டு ஸ்கூல். குழந்தைகளை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணி ஈர்க்கணும். அப்ப குழந்தைகளை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு ஈர்க்கிறது அப்படின்றது அட்ராக்ட் சில்ட்ரன்ஸ் டு ஸ்கூல். திஸ் ப்ரோக்ராம் ப்ரொவைட் ஃப்ரீ மீல்ஸ் டு சில்ட்ரன்ஸ் அட்டெண்டிங் தி பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ். ஸோ பிரைமரி அண்ட் அப்பர் ஸ்கூல்ல குழந்தைகளை சாப்பாடு கொடுத்தா உள்ள வருவாங்கன்ற அடிப்படையில ஒண்ணு. இன்னொன்னு அதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட், ஊட்டச்சத்தை தரமானதாக கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இதுதான். ஏன்னா இந்த இடத்துல மிட் டே மீல் ஸ்கீம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த யுஇஇ ப்ரோக்ராம் அனைவருக்கும் தொடக்க கல்வி தொடர்புடைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணப்பட்ட திட்டங்கள், பாலிசி, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல இதுவும் மிட் டே மீல் ஸ்கீம் கூட ஒரு ஒன் ஆஃப் தி திட்டம் தான். எதை தொடக்க கல்வியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அதிகப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இதனுடைய அப்ரிவேஷனுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க, டிபிஇபி அப்படின்னு சொல்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒன்று இந்த திட்டங்கள் எல்லாமே குவாலிட்டி கொண்டு வரணும். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பத்தியான ஒரு கான்செப்ட் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மூணை பத்தி தான் அவங்க பேசுவாங்க. ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியா. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து இது இம்ப்ரூவிங் தி குவாலிட்டி எஜுகேஷன். அப்ப அர்பனை பத்தி இவங்க பேசவே இல்லை, ஆனா ரூரலை பத்தி தான் பேசுறாங்க இந்த திட்டத்துல. அப்போ ரூரல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் போய் ரீச் ஆகுதா அப்படின்றதுக்காக தான். ஸோ திஸ் ப்ரோக்ராம் ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் எஸ்பெஷலி யாருக்கு, அதாவது அவங்களுக்கு இருந்தாலும் கூட, அதாவது அர்பன் பீப்புள்ஸுக்கு இருந்தாலும் கூட யாருக்கு அதிகமான கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புற பின்னணியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்துல முதன்மையான ஒரு நோக்கமாக அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரென்தனிங் அப்படின்றது வலுப்படுத்தணும். எதை வலுப்படுத்தணும்? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அந்த அந்த மேலாண்மை செய்யக்கூடிய, அந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ப்ரோக்ராம் தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த ப்ரோக்ராம் அனைவருக்கும் தொடக்க கல்விக்கு வந்து யுஇஇ ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் என்பிஇ அப்படின்றது 1986 ரிவைஸ் பண்ணக்கூடிய அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பாலிசி படி பார்த்தோம் அப்படின்னா என்பிஇ அவுட்லைன் அவங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனுடைய விஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னா, த விஷன் ஃபார் யுனிவர்சல் எஜுகேஷன், உலகளாவிய கல்வி, உலகளாவிய கல்வியின் பார்வை, உலகளாவிய அளவுல கல்வியினுடைய பார்வை. அந்த அடிப்படை விஷன் ஃபார் யுனிவர்சல் எஜுகேஷன் என்ன அர்த்தம்? உலகளாவிய கல்வியின் பார்வை. அப்ப அதுதான் வந்து நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷனுடைய நோக்கம். இப்ப கூட நேஷனல் என்பிஇ 2020 வந்துருச்சு. ஸோ 2020 இது வந்து ஆக்சுவலா வந்து 1986 ரிவைஸ் பண்ணப்பட்டது. அப்போ வந்து அவங்க வந்து தெளிவாவே சொல்றாங்க அதனுடைய விஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதனுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, யுஇக்கு நான் சொல்றது எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு இவங்க வந்து எல்லா எஜுகேஷனை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல குறிப்பா என்பிஇல குறிப்பிடப்பட்ட ஒரு பாயிண்ட்ல, என்பிஇல வந்து நிறைய பாலிசியை பத்தி பேசுறாங்க, பிரைமரியை பத்தி பேசுறாங்க, ப்ரீ பிரைமரியை பத்தி பேசுறாங்க,
வொகேஷனல் எஜுகேஷனை பத்தி பேசுறாங்க. அதை பத்தி நம்ம வேற ஒரு அமர்வுல இதை பத்தி பார்ப்போம். NP 1986 பத்தி வேற ஒரு அமர்வுல நம்ம இதை பத்தி பார்ப்போம். பட் இந்த இடத்துல அவங்க வந்து அனைவருக்கும் தொடக்க கல்வியில அவங்களுடைய இது ரொம்ப தெளிவாக அவங்களுடைய விஷயம் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபார் யூனிவர்சல் எஜுகேஷன், உலகளாவிய கல்வி அண்ட் ப்ரொமோட் தி ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல வந்து சில நுட்பங்களை பயன்படுத்துறாங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அந்த நுட்பம் என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸ்பேண்டிங், விரிவுபடுத்துறாங்க. எதை எக்ஸ்பேண்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் தி எலிமெண்டரி எஜுகேஷன். அப்ப தொடக்க கல்வியை விரிவுபடுத்துவதும் அதே மாதிரி இம்ப்ரூவிங் அப்படின்னா மேம்படுத்தக்கூடியது அப்படின்றதா இந்த எலிமெண்டரி எஜுகேஷனுடைய முக்கியமான விஷயம் அப்படின்றத NPE வந்து அவுட்லைன் பண்ணி காட்டுறான். சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கீ இனிஷியேட்டிவ் அண்ட் பாலிசி சப்போர்ட்டிங் UEE ப்ரோக்ராம் அப்படின்றதான். ஸோ இந்த பார்ட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு ஆக்சுவலாக யூனிட்ல வந்து செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரீ பிரைமரி, அப்புறம் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய ப்ரோக்ராம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல தான் வந்து அனைவருக்கும் தொடக்க கல்வி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்ல தான் இந்த பகுதியை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நீங்க பல தகவல்களை, இதனுடைய தேவை என்ன, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ இதை பத்தி இந்த திட்டங்களை பற்றியான இன்னும் விரிவான பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் நீங்க படிச்சுட்டே அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் இது வந்து கன்சால்டேட்டா நான் வந்து இந்த தகவல் கொடுக்குறேன். ஆனா இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவா அந்த திட்டங்களுக்கு உள்ள போய் கொஞ்சம் நீங்க படிச்சுட்டாவே போதுமான அளவு தான். உங்களுக்கு தேவையான அளவு வினாக்களை வந்து இந்த பகுதியில இருந்து கேட்டா உங்களால ஈஸியா வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும் என்று கூறி இந்த தகவலை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.